வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசஸ். நம்ம நேற்றுக்கு வந்துட்டு லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு அதாவது இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி போச்சு, அது போக நாளைக்கு லெவல்ஸு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி, அதுக்குரிய சப்போர்ட்டை எடுத்துகிட்டு தான் போகும். அந்த சப்போர்ட்டை உடைச்சாலும் அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க எந்த சப்போர்ட் இருக்கோ அங்கே வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு தான் போகும். அப்படி நம்ம நேற்று ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன்கிறது பார்த்தீங்கன்னா 24,975 கேப் டவுன் ஓப்பனிங் தான். சரிங்களா, கேப் டவுன் ஓப்பனிங் தான். அப்போது கேப் டவுன் ஓப்பனிங்னாலும் முந்தா நேற்று நம்மளுக்கு லெவல்ஸ் எல்லாமே ஜா கிட்டத்தட்ட நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 24,400 டு 25,449 1000 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வாலட்டைலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,975 ஓப்பன் ஆனது. அங்கேருந்து அதோட சப்போர்ட்டான நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண நார்மல் பையபோங்கிறது 24,833. இப்போ நான் லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்க, 24,833க்கு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குது? 24,833 சப்போர்ட் எடுத்திருக்குது. இங்கே எடுத்திருக்குங்களா? அதோட க்ளோ பார்த்தீங்கன்னா 24,825 தான். அப்போது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆன மார்க்கெட்டு நம்ம ஃபஸ்ட் டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்? 24,970 ரீச் பண்ணிருச்சு. அப்புறம் 25,118க்கு 25,090 வரைக்கும் போச்சு. 28 பாயிண்ட் மட்டும் தான் போகலை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு டார்கெட் தான் இந்த இடத்துல கொடுப்போம். 2வது டார்கெட் இப்போ அடிஷனலாக தான் ஆட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம அல்கோ ட்ரேடிங்கில் இங்கே ஒரு செல் சிக்னல், இங்கே ஒரு பை சிக்னல். இந்த லெவலில் பார்க்காதீங்க, இது ஆட்டோ ட்ரேடிங் லெவலில் சிக்னல். இங்கே ஒரு செல் சிக்னல், இங்கே ஒரு பை சிக்னல். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 2 ட்ரேடுமே ப்ராஃபிட் தான். பையிங்லேயும் ப்ராஃபிட் தான், செல்லிங்லேயும் நல்ல ப்ராஃபிட் தான். இப்போ பையிங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கால் ஆப்ஷன் விழுந்தது இல்லைங்களா? இது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 1,500 கால் ஆப்ஷனும் 1,500. இது செல்லிங்கு. ஓகேங்களா? செல்லிங்லேயும் ப்ராஃபிட் தான், இதுலேயும் ப்ராஃபிட் தான். அப்போ ரியல் ட்ரேட்லேயும் நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டில் தான், அந்த 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டு எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா 24,993 க்ளோஸ் ஆகிருக்குது. 24,993 க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது இதை இது பண்ணும்போது நாளைக்கியோட லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வீக்லி லெவல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நேற்றுக்கு வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லெவலில் இருந்து நாளைக்கோட செல் பிலோ, நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது 25,086 இருக்குது. 25,086. அப்போ 25,086 ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,970. 24,866 இருக்கும். இது நார்மல் மார்க்கெட். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,351க்கு கீழே செல் பிலோ. கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,235 25,131 இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,836 கீழே செல் பிலோ. 24,836 கீழே செல் பிலோ. எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்குது. இன்னும் வாலட்டைல் இருக்க மாட்டிருக்குது. பார்க்கலாம்.
அதோட டார்கெட் 24,705ம் 24,601மாக இருக்கும். இது செல் சைடு. ஓகே. இப்போ பையை செக் பண்ணலாம். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் வந்துட்டு எதையும் எங்கேயும் யாரையும் வாங்குறதுக்கு கட்டாயப்படுத்தலை. ஸோ நீங்கள் வாங்குறது விற்கிறதெல்லாம் உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது பையபோ பார்த்துடலாமா? பையபோ பார்த்தீங்கன்னா நார்மல் பையபோ 24,881க்கு மேலே இருக்குது. அதோட டார்கெட் 24,970ம் 25,101மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,616 அதுக்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,705ம் 24,836மாக இருக்கும். ஓகே. கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 25,131க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் 25,235ம் 25,366. இதுதான் 366மாக இருக்கும். ஓகே. லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதுதான் லெவல். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் அழகாக பாருங்கள், இவ்வளோ பெரிய நியூஸ்லையும் இங்கே சப்போர்ட் எடுத்து டார்கெட் 1 அச்சீவ் பண்ணி டார்கெட் 2 பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வர்றதுங்கிறது எப்படி நடந்திருக்கும் யோசனை பண்ணுங்க. ஸோ லெவல்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். லெவல்ஸ் தான் இங்கே மெயினு. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் எல்லாமே கம்மியாக தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட டெய்லியும் மறக்காமல் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இருந்தால் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு லெவல்ஸு ப்ளஸ் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டோட நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.